கொலை வெறியில இருக்கேன், இதை போய் பேசக்கூடாது. அவர் தாக்குறாரு, ஆனா எங்களுக்கு யாருக்கும் வலிக்கல. அது என் மகன் என்னைய கிச்சு காட்டுற மாதிரி தான் இருக்கு. அதனால நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறது, எங்க அண்ணனை புகழ்ந்து விடுங்க, கடைசி காலத்துல அவரை மகிழ்ச்சியா வாழ விடுங்கன்னு. புரியுதா புரியுதா உங்களுக்கு? அது என் தம்பிக்கிட்டையாவது அவர் பாதுகாப்பா நல்லா மகிழ்ச்சியா பெருமையா இருக்கணும். அதனால நாங்க அவரை புகழுவோம். பணத்தை போட்டு மூடணும், ஊழல் லஞ்சம்னாலும் பணத்தை போட்டு மூடணும், ஏதாவது எழுத்து பேசினா வாயில பணத்தை போட்டு மூடணும். இதுவே ஒரு ஆட்சி. முடிவு வராதுங்க. எப்படி முடிவு வரும்? நாம தாங்க முடிக்கணும். தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. நான் தான் மாத்தணும். காலம் வரும் எப்படி காத்திருக்கும்? காலத்தை நான் உருவாக்கணும். சும்மா மாறும்னா முடியும்னா அவர் சொன்னதான் நாங்க சொல்றோம். முடியட்டும் விடியட்டும்னாரு. திருப்பி அதே போலவே நாங்க பாடுறோம், முடியட்டும் விடியட்டும். அன்னைக்கு திராவிடர்கள் பாடினீங்க, இன்னைக்கு தமிழர்கள் பாடுறோம். எப்படி எப்படி திமுக கூட்டணி எப்போதும் ஆட்சி பங்கு அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்க மாட்டோம் இல்ல, ஒரு கோட்பாடு இருக்கு. நீங்க கர்நாடகால எல்லாம் கூட்டணி ஆட்சி நடத்திருக்காங்க. இதே இந்த தலைவர்கள் இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற போது பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ கூட்டணி வைக்கும் போது அந்த ஆட்சியில பங்கு ஏற்று அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதே தான் கேக்குறாங்க. அவங்க கேட்கறதுல தவறுன்னு சொல்ல முடியாது. அதான் அண்ணன் எங்க அண்ணன் சொல்றாரு. அதே எங்க அண்ணன் பாரதிய ஜனதா ஆட்சியில பங்கேற்று இருந்திருக்காங்கல்ல, வாஜ்பாய் அமைச்சரவையில. அதே எங்க அண்ணனுடைய முடிவு. அதில் போய் நம்ம கருத்து சொல்ல முடியாது. அவரு திமுக ஆள்றதுலயே அது ஆண்டட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கலாம். அதுல கருத்து இல்லை. இந்த தை பன்னெடுங்காலமா துயர துன்பத்தை தூக்கி சுமக்கிற மக்கள், விளைய வச்ச நெல்லு வீதியில கொள்முதல் செஞ்சு ஒரு சேமிப்பு கிடங்குல சேமிக்காம வீதியில போட்டு முளைக்க வைக்கும் போது வேர்வை சிந்தி விளைய வச்சவன் கண்ணீர் சிந்தி கதர்னானே, அவனுக்கு விடிவுக்கான பொங்கல். மீனவன் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க ஒரு வழி இல்லையே, கடல்ல கடல்ல இருக்க தண்ணி உப்பு கரிக்கிறது என் மீனவனுடைய கண்ணீர் தானாங்கிறது காரணமா இருக்கிற மாதிரி என் படகை பறிக்கிறான், அரசுடைமையாக்குறான், ஏலம் விடுறான், அடிக்கிறான், சித்திரவதை செய்யறான், சிறை கொடுக்குறான், தடுக்க நாதி இல்லையா அப்படின்னு தவிக்கிற மீனவனுக்கான விடிவுக்கான பொங்கல். இன்னைக்கு படிச்சுட்டு பல லட்சக்கணக்கான தமிழ்நாடு தேர்வாணத்தில் எழுதிட்டு வேலைக்காக காத்திருக்க 70 லட்சம் பேர் இருக்கான், அவனுக்கான விடிவுக்கான பொங்கல். இந்த பகுதி நேர ஆசிரியர் வீதியில் இருந்து போராடுறான்ல, அவனுக்கு 14,000 ஆசிரியர் எழுதிட்டு தகுதி தேர்வு பெற்று பணி நியமனத்துக்கு காத்திருக்கான அவனுக்கு, உழவர் குடிக்கு மீனவர் குடிக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு செவிலியர் நின்று போராடலாம் அவனுக்கு, எல்லாருக்குமான ஒரு விடியலா இந்த தை இருக்குங்கிறது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை. வேற அது நீங்க சொல்றீங்கல்ல விமர்சனம், அவ்வளவுதான். விமர்சனத்தை விமர்சனமா பாக்குறேன். நான் விமர்சனத்துக்கு அதெல்லாம் பொருள்படுத்துற ஆள் இல்லை. விமர்சனத்தை எப்படி செய்வேன்? எல்லாத்தையுமே அது மட்டும் தான் சொல்றாரு. நாம் தமிழ் தாக்கணும், அது மட்டும் அவங்க எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் தாக்குறாரு, ஆனா எங்களுக்கு யாருக்கும் வலிக்கல. அது என் மகன் என்னைய கிச்சு காட்டுற மாதிரி தான் இருக்கு. அதனால நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறது, எங்க அண்ணனை புகழ்ந்து விடுங்க, கடைசி காலத்துல அவரை மகிழ்ச்சியா வாழ விடுங்கன்னு. புரியுதா உங்களுக்கு? அது என் தம்பிக்கிட்டையாவது அவர் பாதுகாப்பா நல்லா மகிழ்ச்சியா பெருமையா இருக்கணும். அதனால நாங்க அவரை புகழுவோம். ஏன்னா ஒரு பேராற்றல் கொண்டவர், நல்ல இலக்கிய சொற்பொழிவாளர், நல்ல கதாகலாட்சேபம் கூட நடத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவர். அவருடைய பேச்செல்லாம் நாங்க கேட்டு ரசித்து வளர்ந்த பிள்ளைகள். அதனால நாங்க அத சரியில்லை. இந்த மரம் நிறைய காலங்கள் எனக்கு பழம் கொடுத்துருக்கு, சாப்பிட்டுருக்கேன், பசியாரி இருக்கேன், இனிச்சிருக்கு. இப்ப அந்த மரம் காய்க்கிறத நிறுத்திடுச்சுங்கிறதுக்காக கல்லெடுத்து தெரிய முடியாது. அது இருந்துட்டு போகுது, நிழலாவது இருக்கும், பறவைகளாவது கோடு கட்டும் வாழும். அதனால வேற அவங்க கூட்டணிக்காக ஆதரிக்கல, அவங்க கூட்டணிக்காரன் பேசுவதற்காக சீட்டுகள் அதிகரிக்கணும்னா அவங்க பயன்படுத்த. என் தம்பி ரொம்ப பின்னாடி சொல்றாப்புல விஜய் பிரபாகர், காங்கிரஸ் நம்ப கூடாத துரோகிகள் இல்ல,
அவன் எங்கள் இனத்தின் வரலாற்று பகைவன். கண்ணு முன்னாடி ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவை நசிக்க நாசமாக்குன வரலாற்று பகைவர்கள். எவனாவது மறுக்க முடியுமா கேளுங்க? என் இனத்தை போர் நடத்தி கொன்னது காங்கிரஸ் அந்த ஆட்சின்னு நான் சொல்றேன். ஏன்னா ரத்த சாட்சியா வாழ்ற மகன் நான் இல்லைங்களா? என் நம்பி பாலச்சந்திரன் வரைக்கும் கொன்னவங்க அவங்க. அதனால கொலை வெறியில இருக்கேன். இதை போய் பேசக்கூடாது. என் நிலத்தினுடைய உரிமையை புறம் பறிச்சவன் முதலா இந்திய திணிச்சு, புரியுதா? என் மாநில உரிமை கச்சத்தீவை எடுத்து கொடுத்து அங்க வாழ்ந்த மலையக மக்கள்ல பல லட்சம் பேர் இரவோட இரவா குடியுரிமையற்றவர்களாக நாடற்றவர்களாக கொண்டு இறக்கி விட்டு திருப்பி ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்தின் மூலமா என் இனத்தினுடைய விடுதலை கனவை நசுக்கி கல்வியை பொதுப்பட்டியல் மாநில பட்டியலிருந்து தூக்கிட்டு போயிட்டு மருத்துவ உரிமை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இந்த நச்சு திட்டங்கள், இந்த அணு உலை, இந்த ஸ்டெர்லைட், இந்த மீத்தேன் ஈத்தேன் எல்லா கர்மாந்திரத்தையும் தலையில கட்டி இந்த காவிரி நதிநீர் உரிமையை இழக்க செய்து கொஞ்ச நஞ்ச துரோகமா அயோக்கியத்தனமும் இல்லை. புரியுதா? அதான் போய் இந்த சந்தர்ப்பாதி என் தம்பி சொல்ற மாதிரிலாம் அப்படி சாதாரண வார்த்தையில் சொல்றதை நான் விரும்பல. ஆனா புரிஞ்சுக்கணும், வளர்கிற பிள்ளை அவ என் தம்பி விஜய் பிரபாகர்லாம் இந்த காங்கிரஸ் பாரதிய இந்திய கட்சிகள் எதுக்கு என் நிலத்துக்கு முதல்ல நீ எதுக்கு சொல்லு? என் வீட்டு இளவு கழுவிய நான் செத்ததே ஒன்னாலதான். அப்புறம் எல்லா உரிமையும் இழந்துட்டு நிக்கிறேன், எதுக்கு நிப்ப சொல்லு? எதுக்கு நிப்ப? நான் இவ்வளவு பேசுறேன். இந்த உரிமையில ஏதாவது ஒன்றுக்கு இந்த கட்சிகள் நிக்கும்னு சொல்லுங்க, நாங்க அவங்களோட நிக்கிறோம். திருப்பரங்குன்ற வழிபாட்டுக்கு வருவேன். இந்த மலை மேல இருக்கிற இந்த தூண்ல விளக்கத்தனம்ங்கிறது உரிமை கொண்டாடுவ. பக்கத்துல இருக்க மலையை வெட்டி எடுத்துட்டு போவான் குவாரின்னு நீ கேட்க வர மாட்டேன். குண்டு இருக்கிற இடமெல்லாம் குமரன் இருக்குன்னு என்னுடைய இது பாடுதே. அப்ப அந்த குன்றுல என் குமரன் இருந்தானா இல்லையா? அந்த குன்று குவாரி இது மட்டும் எப்படி தேர்தல் வருதுன்னா உனக்கு என் இறை மேல நான் வச்சிருந்த பக்தியை பச்சை நீ வாக்காக்க துடிக்கிற. அப்ப அது எவ்வளவு இழிவு அரசியல்! இது எங்க இருக்கு மக்கள் அரசியல்? என்னுடைய மாண்பு, என்னுடைய பண்பாட்டு வழிபாட்டு அரசியல் இல்ல, என்னுடைய வாக்கு அரசியல். அதனால நான் அதை எதிர்க்கிறேன். என் முருகனுக்கு நீ சொல்லிதான் விளக்கத்தணும் எனக்கு ஒண்ணு இல்லையே. நீ யாரு முதல்ல? எங்க இருந்து வந்த? இத்தனை ஆண்டுகளா எங்க போய் இருந்த? நீ முருகன் மாநாடு நடத்தும் போது கூட நீ விளக்கத்தை வரல. ஏன் வரல? அப்ப ஏன் விளக்கத்த நீ ஏன் வரல? வேற பராசக்தியில ஜனநாயக பராசக்தியில காங்கிரஸ்க்கு எதிராக தான் அந்த தீ பரவுறத கொண்டாடிட்டு இருக்காங்க. யாருக்கு எதிராக கொண்டாடுறாங்க? எந்த தீ பரவுது? பராசக்தி தாயே பராசக்தி. நாங்க என் தம்பி எல்லாம் சேர்ந்து கல் உண்ணும் போது பனையை தொட்டு பராசக்தியின் பால் தான் குடிப்போம். அதனால அந்த பராசக்தியா ஞாபகம் இருக்கு. சும்மா போட்டு ரொம்ப பேசிட்டு அதை போட்டு படத்தை போட்டே அவ்வளவு நேரம் பேசிட்டு அலைய முடியும். விடுங்க, அது ஒரு இது பொழுதுபோக்குக்கு மிக குறைந்த அளவு முக்கியத்துவம் கொடுங்க. சீன பிரதமர் இங்க வரும்போது 2 மாசம் தொடர்ச்சியா கிரிக்கெட் எப்படா உங்களால விளையாட முடியுது? எல்லா வேலையும் விட்டுட்டு 11 ரூபாய் விளையாடிட்டு இருக்கேன். பல லட்சம் பேர் கூடி பாத்தே இருக்கீங்களடா. நாங்க விளையாட்டுக்கு பொழுதுபோக்கில் அது முன்னுரிமை கொடுப்போம். ஒரு குறைந்த அளவு அதையே போட்டு விளையாடிட்டே இருக்கிறது, அதையே பேசிக்கிறது. என்ன கொடுமை இது? ஐயோ, வேற ஏதாவது சொல்லுங்க. அவ்வளவுதானே.